ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil Health Mix auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஒவ்வொரு மாசமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தோ ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில இந்த மாசம் ஆதார் கார்டு ரிலேட்டடாகவும் யூபிஐ ரிலேட்டடாகவும் கேஸ் சிலிண்டர் ரிலேட்டடாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே ரிலேட்டடாகவும் ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லையா, அது ரிலேட்டடாகவும் முக்கியமான 8 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம இந்த அக்டோபர் மாதத்தை நீங்களும் ஓட்டக்கூடாது, அதை உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் நாங்களும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த 8 அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டுக்கான அப்டேட். ஆதார் கார்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வசூலிப்பாங்க இல்லையா, அதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஆதார் கார்டில் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா முன்ன இதுக்கான ஃபீஸ் 50 ரூபா அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி 75 ரூபாயா வச்சிருக்காங்க. அடுத்து பயோமெட்ரிக் அப்டேட். பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னா இப்போ நம்ம கை விரல் ரேகை அப்டேட் பண்ணுறது, அடுத்து ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறது, கண் கருவிலி அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு 100 ரூபா முன்ன ஃபீஸாக வச்சிருந்தாங்க. இப்போ அதை 125 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இன்க்ரீஸ் பண்ண ஃபீஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபீஸ் அப்டேட் வர அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுவோம். இப்போ ஆதார் கார்டு ரிலேட்டடாகவே டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி நம்மளுடைய ப்ரூஃப் ஒரிஜினலை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அப்டேட் பண்ணுறதுக்கு 2026 ஜூலை 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வசூலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை அப்டேட் பண்ணாதவங்க அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் என்ன சொல்லியிருப்போம்னா, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இ சேவை மையமோ இல்லை ஆதார் சேவை மையமோ போக தேவையில்லை, மொபைல்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் கடைசிக்குள்ள இ ஆதார் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வரப்போகுது, அதிலே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஆப் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்துடும். அது வந்ததுக்கப்புறமா நான் அதை பற்றியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் என்னன்னா, இப்போ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதில் ரெக்யூஸ் மணி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அதில் ரெக்யூஸ் கொடுக்கலாம், அமௌண்ட் ரிலேட்டடாக ரெக்யூஸ் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷன் இனிமேட்டுக்கு இருக்காது. வேறு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ரெக்யூஸ் மணி ரிலேட்டடான ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளே சொல்லியிருப்போம். அது ரிலேட்டடாக சைபர் கிரைம்ல இருந்தும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கனால என்பிசிஐ இந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அந்த ரெக்யூஸ் மணி ஆப்ஷன் பர்சன் டு பர்சனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் சமையலுக்கு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுல பிரைஸ் ரிவைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க வர அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து. இப்போ சமையலுக்கான பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ நார்மலாக எவ்வளோ இருக்கு, சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னா 868 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரேட்டு இருக்கு அப்படின்னா இதில் ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட்டாக ஏப்ரல் மாதம், இந்த 2025 ஏப்ரல் மாதம் இது ரிவைஸ் பண்ணாங்க. இப்போ அக்டோபர் 1ஆம் தேதி ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி அஃபீஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராட்டையும் இதில் ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான அப்டேட். இதில் இனிமே ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்காதா அப்படின்னா, ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறத ஸ்பீட் போஸ்டோட இணைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் போஸ்ட்டுக்கான ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, அதோடைய வெயிட்டு, டிஸ்டன்ஸு, இதை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ வெயிட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நாங்கள் டேபிளாகவே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லையா, இதில் போன ஜூலை 1ஆம் தேதியில் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ½ hour, இப்போ ஏசியாக இருந்தாலும் சரி நான் ஏசியாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ½ hour அப்படிங்கிறது ஐஆர்சிடிசி ஆப்லேயோ அல்லது வெப்சைட்லேயோ புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆதார் ஆத்தன்டிகேஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ½ hour தாண்டி தான் இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த அப்டேட்டை ஜென்ரலாக நம்ம ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் 15 minutes அப்படிங்கிறது ஐஆர்சிடிசி ஆப்லேயோ அல்லது வெப்சைட்லேயோ புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஆதார் ஆத்தன்டிகேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 15 minutes தாண்டி தான் எந்த ஒரு ஏஜென்ட்மே பண்ண முடியும் அப்படிங்கிற மாற்றம் இந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே போன செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ரயில் நீர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, இதோட பிரைஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 15 ரூபாயிலிருந்து 14 ரூபாய்க்கும், அரை லிட்டர் 10 ரூபாயிலிருந்து 9 ரூபாய்க்கும் குறைச்சிருக்காங்க. இது எதனால அப்படின்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 18% முன்ன போட்டிருந்தாங்க. இப்போ அதை 5% குறைச்சிருக்கனால இந்த ரயில் நீரோட பிரைஸை செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து குறைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் சொல்ல போற அப்டேட் வர அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. இப்போ ரோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்களை ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கான செலவை கவர்மெண்ட்டே ஏற்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இதுக்கான டைம் பீரியட் முதல் 1 வாரத்துக்கு, அதுக்கான அமௌண்ட் 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள கவர் பண்ணும். இதுக்கான கோல்டன் அவர் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் ஆந்திராவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்துக்கு கீழே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி 2021 தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே ஃபர்ஸ்ட் 48
48 மணி நேரத்துக்கு வந்து ரோட் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டா 2 லட்ச ரூபா கவரேஜில் இந்த பாலிசி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இதை வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்துக்கு கீழே ஆந்திரா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வருஷத்துக்கு ரோட் ஆக்சிடென்ட் 6,80,000 ரோட் ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் 3,72,000 பேர் இறக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த டெத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, அடிப்பட்ட அந்த கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங் பீரியடில் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்காதனால தான் இந்த டெத் ஏற்படுது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்கணும், அதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பேங்க் ரிலேட்டடான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ பேங்க்கில் நம்ம போயிட்டு ஒரு செக் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து 2 ஒர்க்கிங் டேக்குள்ளே அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து 4 மணி நேரத்துக்குள்ளே கிளியர் பண்ணணும். பேங்க் வந்து செக் கொடுக்குறாங்கன்னா 4 மணி நேரத்துக்குள்ளே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி RBI உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து ஒரு அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, செல்ல பிராணிகள் விற்பனை நிறுவனம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தமிழ்நாடு பிராணிகள் நலவாரியத்திட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாம இருந்தா அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து பண்ணாம இருக்கக்கூடிய நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் தாங்க இந்த மாசத்துக்கான அப்டேட் அப்படிங்கிறது. இதுல உங்களுக்கு டீட்டெயிலா ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி டீட்டெயிலான ஒரு வீடியோ கொடுக்குறோம். தேங்க்யூ. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் 85% டிரான்சாக்ஷன் ஆன்லைனில் தான் நடக்குது. மீதி இருக்கக்கூடிய 15% தான் கேஷ் டிரான்சாக்ஷனும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தடவை UPI கொண்டு வந்திருக்க அப்டேட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தேவையானதும் கூட. அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி UPI ரிலேட்டடாக இந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா? 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. புது நம்பர்லேருந்து பணம் வந்திருக்கு. யாரா இருக்கும்? என்ன ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. சார், வேற ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக தெரியாமல் உங்கள் நம்பருக்கு என்னோட காசு அனுப்பிச்சிட்டேன் சார். அதை மட்டும் கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சிங்க சார். தயவு செஞ்சு என்னோட நிலைமை புரிஞ்சுங்க சார், ப்ளீஸ் சார். மாற்றி அனுப்பிச்சிட்டிங்களா? அச்சோ, ஆமாம் சார், என்னோட வீட்டுக்காரர் தான் சார் தெரியாமல் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கான ரிக்வஸ்ட் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருங்க சார். அந்த காசை மட்டும் திருப்பி அனுப்பிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஓ சரி 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 சார், நான் வேணா லைன்லேயே வெயிட் பண்ணுறேன் சார். கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார். சரி சரி லைன்லேயே இருங்க, இந்த அனுப்பிச்சி விட்றேன். என்னது கிரெடிட் ஆனது 5000 ரூபான்னு காமிச்சிச்சு. இப்போ அவங்க அனுப்பிச்சிருக்க ரிக்வஸ்ட் 50,000 ரூபான்னு காட்டுது. எதுக்கு நம்ம பேலன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். என்ன நம்ம அக்கௌண்ட்லேருந்து 50,000 ரூபா டெபிட் ஆயிருச்சு. ஹலோ ஹலோ, ஏன் அக்கௌண்ட்லேருந்து 50,000 ரூபா டெபிட் ஆயிடுச்சுங்க? என்னங்க அனுப்புனீங்க நீங்கள்? தேங்க்யூ சார். தேங்க்யூவா? ஹலோ 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 ஹலோ. இப்போ இந்த வீடியோவில் நடந்தது வந்து ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்கேம்ல வந்து ஒருத்தர் நமக்கு அமௌண்ட் அனுப்புவார், ஒரு சின்ன அமௌண்ட் அனுப்புவார். என்னடா அமௌண்ட் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கால் வரும். ஏன்பா நம்ம நாடு இப்படி போயிட்டு இருக்கு? எங்க பார்த்தாலும் ரெக்கமெண்டேஷன், டொனேஷன், டாமினேஷன், இன்ஃப்ளூயன்ஸ், லஞ்சம், வாரிசு அதிகம்னா ஏழை மக்கள் எங்கப்பா போவாங்க?